வச்சுக்கிட்டே இருக்கும்போதே தூங்கிட்டாமா. அத்தை வாங்கத்த, சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிடுவீங்க? இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு பசியே இல்ல. மகா வீட்டுக்கு போறோம்ல, அங்க சாப்பாடுலாம் ஆக்கி வச்சிருக்காங்களாமா. நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடு வா. இல்லத்த, போறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல்ல, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு இவன் வந்ததுல இருந்து பசி எடுக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. இவனை வச்சுக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு நேரமே போயிடுது. இவன் வந்ததுல இருந்து நீங்க ரொம்ப மாறிட்டீங்க அத்தை. சாப்பிடுறது இல்ல, ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி போயிட்டு இருந்து அப்புறம் உங்களுக்கு உடம்பு செல்லாம போயிடும். வாங்க வந்து சாப்பிடுங்க முதல்ல. அவன் தூங்காத போது கையில வச்சிட்டு இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏதோ அழுதா சமாதானப்படுத்தலான்னு. தூங்கிட்டு இருக்கும் போது தூக்கி வச்சுட்டே இருக்கணுமா? வந்து ஒழுங்கா சாப்பிடுங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க மாமாட்டே போன் பண்ணி சொல்லிடுவேன். சரி சரிம்மா, சாப்பிட்றேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும். இந்த மனுஷன் நான் என்னமோ ரொம்ப கருக்கி வச்சுக்கிட்டேன்றது. அக்கா வீட்டுக்கு கொடுப்பான், அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. பாத்தியாடா பட்டு, உங்க அம்மா என்னை எப்படி மிரட்டுறான்னு உங்க தாத்தாட்ட சொல்லிடுவேன்னு. அக்கா வா பத்திரகாளி, எல்லாம் செஞ்சிட்டியா? எல்லாம் செஞ்சிட்டேன்க்கா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி எல்லாம் சின்ன பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போன்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்தேன். சரி. எங்க வீட்டுல யாரையும் காணா, நீ மட்டும்தான் இருக்க? உங்க மாமாவும் துறையும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இந்த பெயிண்டர்கிட்ட பேசணும்னு போயிருக்காங்க மாறனை கூட்டிக்கிட்டு. அப்புறம் சம்மந்தியம்மா வெளியே பாத்திரம் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. இது சாப்பாடு போடு, சாப்பிடுன்னு ஒரே அடம். நான் கொஞ்ச நேரம் ஆகட்டுமான்னு சொன்னேன். இப்போ போய் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு. உட்காரு சாப்பிடுவ. இருக்கட்டுங்க, அங்கே வேற போகணும், மணி ஆகி போச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மணி ஆயிடும். அதான் சின்ன பொண்ணு இந்தாங்க சம்மந்தி, மகா வீட்டுக்காக இதெல்லாம் செஞ்சேன். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். நீங்களாவது வாரம் ஏதாவது செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. இங்கேயும் கொடுக்குறீங்க, பக்கத்துல எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. நம்மளால இதுல எதுவுமே செய்ய முடியல. இதுல என்ன சம்மந்தி இருக்கு? அங்க பிள்ளைக்கு எதுவும் ஆசைப்பட்டது செஞ்சு கொடுக்கணும். அவங்களும் எல்லாம் வேலையா இருப்பாங்க, அதனாலதான் செஞ்சு எடுத்துக்கிட்டு போறது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்க சம்மந்தி, இந்தாமா உள்ள போய் வை, தட்டில் போட்டு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுப்பேன். சரிம்மா. அப்புறம் மகாவை பார்க்கணும், நானும் வரணும்னு ஆசையா இருக்குது. ஆனா என்ன பண்றது, இங்க சின்ன பொண்ணு கூட யாராவது ஒருத்தர் இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு நாள் வாரேன்னு சொல்லுங்க. இதுல என்னங்க சம்மந்தி இருக்குது? அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம்தான். இதை பார்த்து தானே ஆகணும். சின்ன பொண்ணு ஒரு ஆளு என்னத்தை பண்ணி சமாளிப்பா? சரிங்க சம்மந்தி. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோ வந்துரும்க்கா, கிளம்பி இரு, கூப்பிடுறேன், வந்துரு. சரி பத்திரகாளி. பரவாயில்ல சம்மந்தி, பத்திரகாளி சம்மந்தி. அவங்க பிள்ளை இந்த விசேஷம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு ஓய்வுன்றதே இல்லை. இங்க இருந்து ஏதாவது ஒன்று செஞ்சா எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரதே தான் வேலை. ஆமாங்க சம்மந்தி. டேய் மவனே, இந்தாடா, இதுதான் உனக்கானது, வச்சுக்க. எப்பா யாரப்பா ஏமாத்தணும்னு நினைக்கிற? என்னையே வா ஏமாத்த பாக்குற? உனக்கு மட்டும் அழகா நல்லா தொப்பி செஞ்சுக்கிட்டு எனக்கு மட்டும் கப்பல் செஞ்சு கொடுக்குறியா? இத கவுத்துக்கிட்டு நான் எப்படி போக முடியும் வெளிய? நல்ல விலாவரியா தெரியுதுடா உனக்கு. புத்தியில அப்படியே உங்க அம்மா மாதிரியே வந்து பிறந்திருக்கு. எப்பா இத தூக்கி வீசிட்டு இன்னொரு பேப்பர் கிழிச்சு தரேன். அதுல எனக்கு ஒழுங்கா உனக்கு இருக்க மாதிரி செஞ்சு கொடு. இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் அதையும் பிடிச்சு காட்டுட்டு போடுவேன். டேய், அந்த பிரியாணி வேற தீந்துருண்டா. இதுவா முக்கியம்? அப்ப நீ மட்டும் நல்ல தொப்பி போட்டுக்கிட்டு போய் வாங்குவே, நான் மட்டும் இத போட்டுக்கிட்டு பண்ணுமா? எல்லாரும் என்னை பத்தி சிரிப்பாங்க. நீ தலையில போட்டுக்க, அத குடு, நீ இத மாட்டிக்க. வெச வந்து வெச கொடுக்க மாதிரி வந்து பிறந்திருக்கு பாரு உங்க ஆத்தா மாதிரியே. எப்பா ஒழுங்கா செஞ்சு கொடுப்பா, இல்லைன்னா அதையும் பிடிச்சு காட்டிட்டு போடுவேன். ஆளே இல்ல, டிவியை போட்டு விட்டுருக்குதுங்க. சாப்பாடு ஆயிடுச்சு, ரெண்டு எங்கிட்டு போய் தொலைஞ்சதுங்கன்னு தெரியலையே. அரவிந்தே, யோ தண்ணி வண்டி, அரவிந்தே. காதே கேட்க மாட்டேங்குது. அரவிந்தே, ஏ ஆறுமுகம், எங்கதான் போகுதுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. டேய், முதல்ல செய்யும் போது ஞாபகம் வந்துச்சுடா, இப்ப மறந்து போச்சுடா. இதையே போட்டுக்கடா அப்படியே. ஐயோ ஐயோ ஐயோ, இது வாசலா என்னது? எதுக்கு இப்படி பேப்பர் கிழிச்சு போட்டு வச்சிருக்கீங்க? குப்பை தொட்டி கணக்கா? ஏம்மா நாங்க தொப்பி செய்யறோம். ஏண்டா படிக்கிற நோட்டை கிழிச்சு தொப்பிய செஞ்சுக்கிட்டு இருக்கியா? அடிச்சேன்னு வையே. யோ உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா? அவன் தான் குடுக்கறான் சின்ன பையன், நீ எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கியா? ஆனா ஏனியே குறை சொல்லு. எதுக்குதான் இப்படி ரெண்டு பேரும் பண்றீங்கன்னே எனக்கு தெரியல. எப்படா அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் மறுபடியும் திறப்பாங்கன்னு இருக்குது. வாங்க சாப்பாடு ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுவீங்க. என்ன சோறாக்குற? வீட்டுல என்ன காய்கறி வாழுது? இல்ல நீ வேலை வெட்டிக்கு தான் போய் சம்பாரிச்சுட்டு வந்து போடுறியா? நேத்து நைட் ஆக்கிற பழைய சோறு தான், அதுலதான் தயிரை ஊத்தி பழைய சோறும் பச்சை மிளகாயும் வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அந்த பழைய சோறையும் பச்சை மிளகாயும் நீயே தின்னு. நாங்க பிரியாணி திங்க போறோம். பிரியாணி திங்கிறதுக்கு காசு வேணும், சும்மா அவனு ஓசில போட மாட்டான். ஏம்மா நம்ம ஊர்ல கடை வச்சிருக்கீங்கல்ல பாய்,
அந்த பழையச்சரியும் பச்சை மிளகாயும் நீயே கொட்டிக்க. நாங்க போய் பை வீட்டுல பிரியாணி சாப்பிட போறோம். சாப்பாட்டுக்கு மதிப்பு இருக்குதா இந்த வீட்ல? இவனும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கானே, இவெல்லாம் திருந்தவே மாட்டான். இதுல இவனும் அவன மாதிரியே ஆயிடுவான் போல இருக்கே. குட்டிச்சவரா வெளுத்து தள்ளணும். கொஞ்ச நாளா அடி கொடுக்காம விட்டுவிட்டேன், அதனால குளிர் விட்டு போச்சு. இன்னைக்கு ராத்திரி வரட்டும், கட்டி தொங்க விட்டுறேன் மறுபடியும். ஏன் சம்மந்தி கூப்பிட்டீங்க? என்ன திங்க வேண்டியது தூங்க வேண்டியது இதே ஒரு பொழப்பா வீட்டுல? ஏன் சம்மந்தி அப்படி பேசுறீங்க? வேற என்ன தண்டத்துக்கு அவங்களுக்கு சோறு போட முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு தானே சம்மந்தி இருக்கேன், அப்படி இருந்தா இப்படி பேசுறீங்க? என்ன பையன் இன்டர்வியூ போயிருக்கானோன்னு ஓவர் திமிராய் போச்சோ? இன்னும் வேலை கிடைச்சதா என்னன்னு கூட தெரியல. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க என்ன சம்மந்தி பண்ணணும்? நாங்க பாட்டுக்கு தானே இருக்கிறோம். ஆமா, நீங்க பாட்டுக்கு தான் இருக்கீங்க. வீடெல்லாம் கழுவணும், கூட்டணும், பெருக்கணும், ஒற்றை அடிச்சு மேலே உள்ள பாத்திரத்துல எடுத்து கழுவணும். நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க வீட்டுல. சம்மந்தி நீலவேணிக்கு அதெல்லாம் செய்ய முடியாதுங்க சம்மந்தி. ஆமா, வீட்டு வேலை செய்ய முடியாது. ஆனா சம்மந்தி வீட்டுல இருந்து நகை நட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆட்டையை போட்டுக்கிட்டு போய் ஊரை சுத்த தெரியும். அதான் உங்க நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டோங்களே. நீயாவா கொண்டு வந்து கொடுத்த? தூக்கி போட்டு மிதிச்சதுனால தானே கொண்டு வந்து கொடுத்த. சம்மந்தி என் பையனுக்கு வேலை கிடைச்சு நாங்களே வீட்டை விட்டு போயிடுறோங்க. சும்மா அப்படி பேசாதீங்க, மனசு வேதனையா இருக்குதுங்க. நீங்களும் வீட்டை விட்டு போவீங்கன்னு தான் பாக்குறேன். ஆனா எங்க போவதான் மாட்டிக்கிறீங்க. ஆனா இந்த ஜூலிக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஏதோ நீங்க நல்லவங்க மாதிரி உங்களை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் அசந்தா அவளே தள்ளி விட்டுட்டு என்ன வேலை வேணாலும் பாப்பீங்கன்னு எனக்கு தானே தெரியும். சரிங்க சம்மந்தி, நீங்க இருக்க வரைக்கும் நாங்க வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறோம், போதுங்களாங்க? திருவிழா வேற வரப்போகுது. எல்லா வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது. உங்களுக்கு தண்டத்துக்கு சோறு போடுறதுக்கு வீடெல்லாம் ஒற்றை அடிச்சு பாத்திர மண்டத்துல எடுத்து கழுவி எல்லா வேலையும் பாத்துருங்க. இந்த பெட்ஷீ தலைவணியெல்லாம் துவைக்கணும். வாஷிங் மிஷின் இருக்கு, அதுல போட்டுருவோம் அப்படின்லாம் நினைக்காத. சரியா? கரண்ட் பில்லு எவன் வந்து கட்டுவான்? அதனால ஒழுங்கா எல்லாம் கையில போட்டு துவை. இங்க தண்ணி எல்லாம் காலி ஆயிரும். அதனால ஆத்தங்கரைக்கு போய் அங்க போய் துவைச்சு எடுத்துட்டு வா. சரிங்க சம்மந்தி. அப்புறம் பாத்ரூம் வேற அடைச்சிருக்க மாதிரி இருக்கு, அதெல்லாம் அடைப்பெடுத்து விட்டுரு. நீயே பின்னாடியே அந்த இடத்துல புல்லெல்லாம் வளர்ந்து மண்டி கிடக்குது. ஏதாவது அண்டுனா கூட தெரியாது, அதையும் எல்லாத்தையும் புடுங்கி விட்டுரு. சரியா? சரிங்க. நீலவேணி இவ்வளவு கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த வீட்டுல இருந்துதான் ஆகணுமா? நம்ம பாட்டுக்கு போயிருவோமா? ஐயா, நமக்குன்னு போறதுக்கு போக்கடா இருந்தா போக மாட்டோமா? எதுவும் இல்லாம இருக்கனால தானே இங்க அண்டிக்கிட்டு உட்காந்து இருக்கோம். என்ன பண்றது? கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா ஆடணும். காசு கையில இருக்கும்போது அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப அனுபவிக்கிறோம். சரி விடு, துணிமணியெல்லாம் எடுத்து ஆத்தங்கரையில போய் துவைக்கணுமாமா. எடுத்து வை, போலாம். உனக்கே உடம்பு முடியல, இதெல்லாம் இழுத்து போட்டு பார்த்து என்னமா பண்ணுவ? யோ, நான் என்ன எனக்காகவே எல்லாம் பார்க்கணும் வைக்கணும்ன்றேன்? நம்ம மருமவ நம்மள நம்புறாயா? அவளுக்கு ஒசரம் தான் இதெல்லாம் பண்றேன். சரியா? எடுத்து வை. நம்மளால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இனிமே வேண்டாம். வேலைக்காரங்களாவே இருந்துட்டு போவோம். மணி ஆயிடுச்சுமா, வாங்கமா போலாம், ஆட்டோ வந்துரும். இருடாப்பா வாரேன், இந்த வந்துட்டே இரு, இதை எடுத்து வச்சுட்டு வரேன். நிறைஞ்சா அப்பா எங்க கிளம்பியாச்சா? ஆமாப்பா, அம்மா வந்தோனையும் கிளம்புறதுதான். இந்தா காசு. எதுக்குப்பா? இது உங்க அக்கா கையில கொடுத்துரு. அக்காவுக்கா? ஏன்பா? ஏண்டா ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு இதுக்குன்னு கூட்டிட்டு போறானா என்னன்னு தெரியல. அந்த பைய வேற சும்மா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையாவது சமைச்சு கொடுக்குறாங்களா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இதுல 10,000 ரூபாய் இருக்கு, உங்க அக்கா கிட்ட கொடுத்து நல்ல ஆஸ்பத்திரியா போய் பார்க்க சொல்லு. இந்த அப்படி. சரிப்பா. அப்புறம் உங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத நான் அப்படி காசு கொடுத்தேன் வச்சேன்னு. அப்புறம் அதுவே கட்டிக்கிட்டு ஓவரா ஆடிக்கிட்டு தெரியவா. சரியா? சரிப்பா, அம்மாட்ட சொல்லல. அப்புறம் உங்க அக்கா கிட்ட கேளு, ஏதாவது வேணுமா என்னன்னு கேட்டுட்டு சொல்லு, வாங்கி தரேன்னு. சரிப்பா. அவங்களா ஒழுங்கா பாத்துக்கிறாங்களா என்னன்னு கேட்டு சொல்லு. அப்புறம் அந்த பையன் ஒழுங்கா வச்சுக்கிறானா, சும்மா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அப்படியெல்லாம் இந்த நேரத்துல போக கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லு. அப்புறம் அவங்க வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்களே, எல்லாத்துக்கும் இவ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க போறா. அதனால இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லு. சரியா? சரிப்பா. நிறைஞ்சா கிளம்பிட்டியா? போவோமா? உங்க அம்மா வேற வரா, காசை ஒழிச்சு வச்சுக்க, எதையும் காட்டிக்காத, மகா கிட்ட கையில கொடுத்துரு. சரியா? சரிப்பா. போவோமா? சரிம்மா. அம்மா மாங்காய் எடுத்து வைக்கலையா அக்காவுக்கு? இந்த அங்க வெளியே கட்டப்பையில எடுத்து வச்சிருக்கேன், வா போவோம். சரிம்மா. உங்க அப்பா எங்க? வீட்டை பூட்டிட்டு வேற போகணும். உள்ளதாம்மா இருக்காங்க. என்னங்க என்னங்க? என்ன? மகா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். வீட்டை வேற பூட்டிட்டு போகணும். வெளியே போறீங்களா இல்ல வீட்டுல தான் இருக்கீங்களா? இன்னைக்கு வேலை எதுவும் இல்ல, வீட்டுலதான். போயிட்டு வா. சரி. டேய் ஞாபகம் இருக்கட்டும், மறக்காம கொடுத்துரு. சரிங்கப்பா. ஏமாவ நானே இவ்வளவு வீம்பா இருக்கேன்னா அவ என்ன விட வீம்பா இருப்பா. கொடுத்த காசை வாங்குவாளா என்னன்னு தெரியல, பாப்போம். ஆட்டோ வந்துருச்சு. இந்த அக்காவை காணமே. அக்கா அக்கா
பத்திரகாளி போவோமா? போவோம்க்கா. வாங்க வாயா நிறைஞ்சா ஏறு. அக்கா இதை கால் படாம உள்ள அந்த சைடு நவுத்தி வைக்கா. அம்மா வாங்க, நான் வந்து உட்காந்துக்கிட்டேன். நிறைஞ்சா இந்த சைடு நவுத்தி உட்காரு. அம்மாவுக்கு அங்க பாரு இடமே இல்ல. சரி பெரியமா. வண்டி எடுங்கம்மா. பாலை கொடுத்துட்டு இப்படி போட்டு தட்டணும் முதுகுல, அப்பதான் ஜீரணம் ஆகும். அப்படியே படுக்க வச்சிடாது, சரியா? சரிம்மா. இந்த வீடு தானம்மா மாறனோட வீடு? ஆமாண்ணா. மாறன் வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்னு தெரியலையே, பயமா இருக்கு. மாறா மாறா மாறா. மாறனை தேடி யார் வந்திருக்கிறதுன்னு தெரியலையே. யார் வந்திருக்கிறது? மாறா அம்மா, சின்ன பொண்ணக்கா. அடடே ஆனந்தி, வாமா வாயா, வாங்க வாங்க வாங்க. என் மாதிரி ஆனந்தி பொண்ணு வந்திருக்குமா? வாமா ஆனந்தி, வாங்கப்பா. நல்லா இருக்கியா ஆனந்தி? வா ஆனந்தி, வாங்க. நல்லா இருக்கியா? இப்ப எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கேன். இந்தாங்கம்மா. எதுக்குப்பா இதெல்லாம்? ஏன் இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு? இது என்னம்மா செலவு? நம்ம குடும்பத்துக்காக தானே. நீங்க எல்லாம் எவ்வளவு உதவியா இருந்தீங்க ஆனந்திக்கு. இதுக்கெல்லாம் அதெல்லாம் ஈடுணையா இருக்குமா? இந்தாங்க இந்தாங்க. சரிங்கப்பா உட்காருங்க, நான் இந்த காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா எனக்கு வேணாம், அண்ணனுக்கு மட்டும் காஃபி கொடுங்க. ஏன் ஆனந்தி, காஃபி குடிக்க மாட்டியா? இல்லக்கா, டாக்டர் இப்போதைக்கு சூடான பொருள்ல எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க, அதான். அண்ணனுக்கு கொடுங்க. அப்பனா மோர் குடிக்கிறியா? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இதுல என்ன சிரமம் இருக்கு? இருங்க, 2 பேத்துக்கு மோர் எடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு பேசிக்கிட்டு நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. அழகா இருக்கிறான். தூக்குறியா? கொடுங்க. நல்லா தலையில கை வச்சு புடிச்சுக்கோ, ஏன்னா இன்னும் தலை நிக்கல. சரிக்கா. அண்ணே பாருனே, அழகா இருக்கல்ல சிரிச்சுக்கிட்டு. ஆமாம்மா, ஆமா ஆமா. இந்தாங்கம்மா மோரு. நாங்க கூட உனக்கு ஆபரேஷன் ஆகி வீட்டுக்கு வந்து பார்க்கல, ஆனா நீங்க வந்து பார்த்துட்டு இம்புட்டு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. இதுல என்னமா இருக்கு? வேலைக்கு ஒழுங்கா மாத்திரை போடுறியாமா? அதெல்லாம் போடுறமா. எங்க மாறன ஆளையே காணும்? நம்ம சின்ன பொண்ணு வீட்டுல, நம்ம தெருவுல அந்த முனையில ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு இந்த பையனுக்கு 30 முடிஞ்சோடனே தான் வீடு பால் காய்க்கிறாங்க. திருவிழா வேற ஆரம்பிக்க போதுல, அப்ப அந்த நேரத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆளை வர சொல்லி பெயிண்ட் அடிச்சு விடுவோம். எல்லா பாத்திரம் மண்டத்தையும் கழுவணும்ல, அதனாலதான் ஆள் கேட்கறதுக்கு போயிருக்காங்க. ஓஹோ, சரிம்மா சரிம்மா. எப்பமா வருவாங்க? எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. முதல்ல காலையில வெள்ளனையாவே போயிட்டாங்க. எப்படி ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மோரை குடிச்சிட்டு கையை கழுவிட்டு வாங்க. சாப்பாடுலாம் ஆயிடுச்சு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. சாப்பிடுறோம்மா. மாறன்ல வந்துட்டு சாப்பிடுறோம். சரிங்கப்பா, சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் சுகந்தன் ஸ்ரீ. இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது கனிஸ்ரீ. நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.